ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உங்களுக்கு இன்னும் தரமான ட்விஸ்ட்டுகளை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் இன்னும் அப்லோட் பண்ணல, அதனால அதில் வர கமெண்ட்ஸை என்னால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் போடுற நியூ ட்ராமாவில் அந்த கமெண்ட்ஸை பற்றி நான் பேசுகிறேன். இன்னொன்று வந்துட்டு ஹீரோட்ட எப்படியோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. அவளுக்கு வந்து ஞாபகம் வர வைக்கணும் அப்படின்னு தான் ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அங்கேருந்துட்டு அவளை போக சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுறான். ஆனால் அவளை எல்லாருமே பைத்தியக்காரிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அவனோட நாட்டில். ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அவளை பற்றி நீ ஃபீல் பண்ணுறியா? அவளை பற்றி நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம்? இல்லை எனக்கு என்னமோ உண்மை சொல்கிறாளோ அப்படின்னு தோணுது, நீ கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சு பாரு அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அக்குப்படிச்சிட்டு இருக்கும்போதே அந்த மின்னல் மாதிரி ஒன்று தாக்குற மாதிரி அவனுக்கு ஒரு சில ஞாபகங்கள் வருது. இந்த ஞாபகங்கள் உண்மையானா, அவள் சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயிலில் பார்த்தப்ப நீ என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, அதை ஏன் மறந்துட்ட அப்படின்னு சொல்லி கத்தி கதறது அவனுக்கு நினப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ குழம்பிட்டு இருக்கான். இன்னும் அவளோட பணிப்பெல்லாம் தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா போல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் தான் உங்களை மதிக்கவே இல்லையே, உங்களை பைத்தியக்காரிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க போது நான் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க லாஸ்டா எங்க போனாங்கன்னா ஒரு ஈர பள்ளத்தாக்கு தான் போயிருப்பாங்க, மின்மினி பூச்சிகளை பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த பள்ளத்தாக்கு போகும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதாவது ஹீரோவும் அவங்களும் போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்குக்கு வரவங்க ரொம்ப நாள் ஒன்றா இருப்பாங்களாம். ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் எல்லா வித திங்கும் உனக்கு பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு எவ்வளோ நல்லது நீ பண்ணியிருக்க, இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்திருக்கேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பள்ளத்தாக்குக்கு வந்துட்டு நிறைய வேண்டுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 3 வேண்டுதல் மட்டும் கேட்குறேன். நீ ரொம்ப நாள் உயிரோடு வாழணும், அதே மாதிரி எனக்கு இருக்கிற எந்த ஒரு பதவியும் பறிபோகக்கூடாது, எந்த ஒரு வசதியும் பறிபோகக்கூடாது அப்படின்னு அதையும் வேண்டிக்கிறா. அதுக்கப்புறம் தன்னோட காதல் எப்போவுமே நினச்சி நிற்கணும், எந்த நேரத்துலையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பள்ளத்தாக்கில் வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வருது. பக்கத்தில் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ இல்லை. இதுக்கப்புறம் நீயே என்னை கூப்பிடுவ, என்னோட காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் ஒரு தைரியத்தோடு இருக்கா. ஹீரோ தான் பார்க்க போகிறான். அங்கே இருக்கிற காவலர்கள் எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு பார்க்க போகிறா. கண்டிப்பாக அவன் இந்த தாட்டி என்னை தடுக்க மாட்டான் அப்படின்ட்டு போகும்போது ஹீரோவும் அவளை உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவள் யோசிக்கவே இல்லை, போயிட்டு கிஸ் பண்ணுறா. ஞாபகம் வருதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உயிர் நீ மட்டும்தான், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு ஹீரோகிட்ட சொல்லிட்டு அவள் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது, நான் அந்த புக் ரைட்டர் பார்ஜுனை நான் மீட் பண்ணோம், அவங்ககிட்ட நான் பேசியே ஆகணும், அவங்க சொன்ன மாதிரி நான் அந்த விதியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கு கிட்ட மாசா பேசிட்டு போகிறா. ஏதோ பிளானோட தான் போகிறா. ஹீரோயின் எங்கே போகிறான்னா தன்னோட ரியாலிட்டி மாறாத அந்த பக்கத்தில் ஒரு திருடன் ஜெயிலில் இருந்தாங்கல்ல, அவரை போய் பார்க்க போறா. ஆனால் அவரை வந்துட்டு தூக்கில் போட்டாங்க. ஆனால் நான் யாராவது பார்க்க வந்தா இதை கொடுக்குன்ட்டு அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காவலாளி கொடுக்குறான். அதில் வந்துட்டு காதலும் சரி உன்னோட பாசமும் சரி ஒருத்தர் மேலே வைக்கும்போது தான் இங்கே எல்லாம் பிரச்சனைக்கு உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அந்த ஹிண்ட் அவளுக்கு புரியவே இல்லை. ஆனால் அவள் அங்கே இருந்து அவளோட தங்கச்சி தான் பார்க்க போறா. ஏன்னா அவளுக்கு எல்லாம் நினப்பு இருக்கு, ஆனால் அவள் நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இவளுக்கு. உடனே அக்கா நல்லா இருக்கீங்களா, என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே நாம 2 பேர் தான் இருக்கோம், நீ ஓவராலாக நடிக்க வேணாம், அந்த புக்கை பற்றி உனக்கு தெரியல, எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலையே, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையே நீங்கள் பைத்தியம் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் பொழுது, அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறா. உடனே அவள் என்ன பண்ணுறான்னா அவளோட ஹேர் பின்னை எடுத்து அப்படியே மறுபடியும் அந்த மூஞ்சில் கோடு போட்டாலும் ஒரு டைம் ஹீரோயின் அது மாதிரி நிற்கும் போது பயந்து ஓடுறாவ. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இப்பவும் போய் சொல்லாத, ஆமாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நீ விதிப்படி எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, ஏன்னா அந்த விதியில் நான் நல்லா வாழ்கிறேன், நீ நல்லா வாழலைங்கிறது தானே உனக்கு பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக் ரைட்டர் எழுதுன மாதிரி எல்லாமே நடந்தாவே இங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ அப்படி தானே இருக்குது, என்னதான் எல்லாருமே பெருசாக மதிக்கிறாங்க, அதுவே எனக்கு போதும், நான் எதுக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவ்வளோ சுயநலமாக யோசிக்கிறியா, உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, இந்த கூண்டுக்குள்ளே அடப்பட்ட கிளிகள் தான் நாம் 2 பேர், நம்மளோட வாழ்க்கை எப்படி எங்கே மாறும் அப்படிங்கிறது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நான் இப்போ உன்னை கொல்லவும் வரல, உன்னோட வாழ்க்கையை பறிக்கவும் வரல, நீ இதை வாழ்ந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ட்டு
அந்த ஹேர் பின் அவ கீழே போட்டு அங்கேருந்து போயிடுறா. என்னடா பொசுக்குன்னு இப்படி முடிவு எடுத்துட்டா ஹீரோயின். அதனால தங்கச்சிக்கு இளவரசனுக்கு கல்யாணம் ஆக போகுது. லாஸ்டா வந்துட்டு அவ அக்காவை நம்புறாளா என்ன அப்படின்னு தெரியல. அக்கா கிட்ட போயிட்டு என்ன நீ வாழ்த்தி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ அந்த ட்ரிங்க் 2 பேரும் சேஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி அவளோட கழுத்துல கத்திய வச்சிடறா. மறுபடியும் பைத்தியக்காரத்தனம் பண்ற அப்படின்னு அங்க இருக்கிற இளவரசர் கத்திட்டு இருக்கும்போது, நான் பைத்தியக்காரத்தனம் பண்றேனா, எனக்கு எதுவுமே இங்க சரியா அமையல, இவளுக்கு எல்லாம் சரியா அமைஞ்சிருச்சு, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது, இவளையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன், எனக்கு கிடைக்காத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்க வேணான்ட்டு மறுபடியும் வில்லியா மாறிட்ட நம்ம ஹீரோயின். உடனே அதை இளவரசர் எடுத்து, உனக்கு என்ன வேணும் என்ன பண்ணுன்னு சொல்லு, அவ என்னோட உயிர், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படியா, அப்போ இவ இடத்துல நீ இங்க இருக்கணும் அப்படிங்கிறப்ப புரியல. உன் கழுத்துல நான் கத்திய வைக்கணும், உன்னை வச்சுதான் நான் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிறா ஹீரோயின். உடனே அப்ப நீ அவளை விட்டுரு அப்படின்ட்டு இவன் போய் லாக் ஆகிக்கிறான். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் எங்க வாழ்க்கை மாறும்போது எங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும்தான் மாறுதோயே, உன்னை எந்த ஒரு விதத்துலையும் அந்த ரைட்டர் மாற்றவே கிடையாது. அப்போ உன் மேலே மட்டும் என்ன தண்ணியே அக்கறை அந்த ரைட்டருக்கு, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறான் அவன். இங்கே பாரு, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது அப்படின்ட்டு இருக்கும்போதே ஹீரோனோட அப்பா வந்துட்டு படையோட வளைச்சிடுறாரு இவங்க எல்லாத்தையுமே. இளவரசரை விடு, இல்லைனா உன்னை இங்கேயே கொண்டுருவோம், மகன் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கும்போது இவன் மேலே கையை வச்சா உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? அப்போ நீ தானே அது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த மொத்த ரைட்டருமே வேற யாருமே கிடையாது, ஹீரோனோட அப்பா தான். அந்த பார்சூனுங்கிற ரைட்டர் இப்போ இருக்கிறது ஹீரோனோட அப்பா உடம்புல அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரு தான் இந்த விஷயத்தை எழுதிட்டு இருக்குது. அந்த பார்சூனுங்கிற கேரக்டரும் இவர் தான். இந்த ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. என்னோட தங்கச்சி இருந்துட்டு அப்போ நீ தான் அந்த கேரக்டர்னா அப்போ எங்கள் அப்பா கிடையவே கிடையாது அப்போ நீ அப்படின்னு அந்த இளவரசர்கிட்ட, என்ன உனக்கு பிடிக்குமா, உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அப்போ நான் உன்னோட இளவரசினா உன்னோட ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் என்கிட்ட இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மொத்த ஆளையும் அவங்க அப்பாவுக்கு எதிராக இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவள் தங்கச்சி திருப்பி விட்டுறா. இப்போ 2 பேரும் அவங்கவுங்க விதியை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சு இந்த கதை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆக்குறீங்களா, வைக்கிறான் பாரு உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு அந்த புக்கை மறுபடியும் எடுத்து எழுதி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே மயக்கம் போட வச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயினை மட்டும் மயக்கம் போட வைக்கல, உனக்கு தனி ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். வந்துட்டு ஹீரோ அங்கேருந்து வரான். இப்போ நான் எழுதின விதிப்படி அவளை நீயே அம்பு விட்டு கொல்லு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது ஹீரோவும் அப்படியே அம்பை எடுத்து, பாத்தியா உன்னோட காதல் கையாலேயே என்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கான் அவனை, அப்போ நீ இறக்க தானே போறங்கிறப்ப நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு பயப்படாம நிற்கிறா. அவன் அம்பை எடுத்து ஹீரோயின் மேலே விட்ட போறான். ஹீரோ அப்படியே திருப்பி ஹீரோயின் அப்பா மேலே விட்டுறான், அதுவும் அந்த ரைட்டர் மேலே. என்ன கண்ட்ரோல் பண்ண நீ யார் அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. உண்மையான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்டுப்போம், உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, ஆனால் நான் எதையும் இழந்த ஃபீல் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, அது இல்லாமல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதா சொன்னேன், அதை நான் எப்போவுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தோட தான் இப்படி வந்திருப்பா. ஆனால் இங்கே இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்குன்னு அவனும் எதிர்பார்க்கல, ஹீரோயினும் எதிர்பார்க்கல. ப்ரெசென்ட்டுக்கு வந்தா அப்படியே வந்துட்டு அவன் செத்து போயிட்டான் தான் நினைச்சேன் ஹீரோனோட அப்பா, அதாவது இந்த ரைட்டரு. என்ன உங்களால் எப்படி கொல்ல முடியும் அப்படின்ட்டு ஹீரோ விட்டு அம்பை பிடுங்கி போயிட்டு அப்படியே ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஹீரோயின் மேலே அம்பு விட வைக்க போக்குறான். அவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான் அம்பை அவன் மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே விஷயம் என்னன்னா, ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் கையில் இருக்கிற கத்தியை வச்சு அவனை குத்திக்கிறான். இதை அவங்களே எதிர்பார்க்கல. உடனே அந்த ரைட்டர் சொல்கிறான், நான் சொன்னல உன்னை அவன் சாவான் இல்லைனா நீ சாவ அப்படின்னு. அங்கேருந்து ஒட்டஞ்சி போய் வரா. ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, உனக்கு காதலிச்சனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை எப்போவுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு உனக்கே தெரியும், அதைத்தான் நான் இப்போ பண்ணேன் அப்படின்ட்டு அவன் அங்கேயே இறந்து போகிறான். ஹீரோயின் அப்படியே சோகத்தோடு எழுந்திருக்கும் போது அந்த புக் ரைட்டர் என்ன சொல்கிறான்னா, என்னோட முடிவை ஏற்றுக்கோ, இதுக்கப்புறம் நீ நினச்சது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், இதுதான் நான் எழுதின முடிவு, உன் விதியை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, உன் விதியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அப்படியே அந்த குத்துவாலை எடுத்து அவன் நெஞ்சுக்குள்ள வச்சு, அப்படி பண்ணாத, அப்போ நான் எழுதின விதி வந்துட்டு இங்கே மாறி போயிடும், உன்னோட வாழ்க்கையை கொடுக்குறேன், உன்னோட இளவரசி பட்டத்தை கொடுக்குறேன், நீ இழந்த எல்லாத்தையுமே கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே கொடுக்குறியா,
ஆனால் நீ எழுதின கதையில் ஒரு விஷயம் மட்டும் இங்கே மாறி இருக்கு. என்ன இது? ஹீரோ என் மேலே வச்சிருந்த காதல், அதை நீயாவே எழுதுனதா இருந்தாலும் அவன் என் மேலே வச்ச காதல் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அவளே குத்திக்கிறா. அப்படியே ஒரு தூக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கண்ணு முன்னாடி உயிரோட இருக்காங்க. அம்மா நீங்கள் உயிரோட இருக்கீங்களா? ஆமாம், உங்களோட கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நீ ஏன் இப்படி இருந்துட்டு இருக்க? என்னாச்சு இந்த நேரத்தில் அப்படி தூங்கிட்டு இருக்க? அம்மா நீங்கள் உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு அவள் ஷாக்கிங்லேயே இருக்கா. அப்போ எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி நார்மல் ஆயிடுச்சா அப்படின்னு அவள் சந்தோஷப்பட்டுட்டு அவளோட கண்ணாடியை பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஹீரோயின் இருந்துட்டு, இது உண்மை இல்லை, அது வெறும் கனவு, அந்த கனவுலேருந்து நீ வெளியில வா, உண்மை நான் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் ஹீரோயின் தான். உடனே அப்படியே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஹீரோயின் இருக்கால, அவ உடனே அந்த புக் ரைட்டர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இங்க கனவும் நான் தான், நிஜமும் நான் தான், ரெண்டுமே இங்க நீ தான். எல்லாம் இது உன்னால விதிக்கப்பட்டது, உன்னோட ஆசைகளால விதிக்கப்பட்டது. நீ முடிவு பண்ணு, இந்த வாழ்க்கை வேணுமா இல்லை அந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்ட்டு. ரெண்டு இடத்துலையுமே ரெண்டு சைடாக ஹீரோயின் இன்னும் யோசிக்கிறாங்க. இது ரெண்டுமே அவளோட எண்ணங்கள் தான். எண்ணம் வந்துட்டு நாட்டுக்கு இளவரசியாக இருக்கணும், இதே திமிரோட இருக்கணும், அவங்க அம்மா கூட இருக்கணும், அது இல்லாமல் ரொம்ப திமிரும் அந்த கெட்ட எண்ணமும் இருக்கணுங்கிறது தான். இன்னொன்று வந்து ஹீரோவை காதலிச்ச விஷயங்கள். ரெண்டு பேருமே ரெண்டு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ எந்த விஷயம் ஜெயிக்குதுன்னா ஹீரோ கூட இருந்த அந்த உண்மையான காதல் தான் ஜெயிக்குது. உடனே அந்த கண்ணாடியை உடச்சிட்டு இருந்துட்டு அந்த நினைவலைகள் இருந்த ஹீரோயின் வெளியில் வந்துட்டு இந்த கெட்ட எண்ணத்தை போட்டு தள்ளிடுறா. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும், அதாவது எந்த இடத்துக்கு வருதுன்னா ஹீரோயின் நெஞ்சில் கத்தி குத்து வாங்கிட்டு நின்னால அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டு அந்த புக் ரைட்டர் பேசுகிறான். நீ ஜெயிச்சிட்ட, நீயும் ஒரு புக் ரைட்டர் ஆயிட்ட அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அவன் நெஞ்சில் குத்துன கத்தி எடுக்கிறா. அப்படி எடுக்கும்போது புக் ரைட்டர் ஆயிட்டாதான் அவனை கொல்லவே முடியாது. அந்த கத்தி எடுக்கும்போது அவன் உயிர் பழிச்சு மறுபடியும் ஹீரோயின் வந்து நிற்கிறா. பரவாயில்ல, உனக்குள்ளேயும் திறமை இருக்கு, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக் ரைட்டர் மறுபடியும் திமுறா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அந்த கைதி கொடுத்த அந்த லெட்டரில் இருந்த விஷயத்த படிக்கிறாங்க. காதலும் சரி நம்ம உறவுகளும் சரி தூரத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ட்டு, இது ஃபுல்லாக என்னோட மிஸ்டேக் தான், நான் அழிஞ்சிட்டேன்னா இந்நேரம் நீயும் அழிவ அப்படிங்கிறப்ப அந்த புக் ரைட்டர், அதாவது ஹீரோனோட அப்பா, அங்கேயே அப்படியே உருவம் மறைஞ்சு போகுது, அழிஞ்சு போகும்போதே என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, உன்னோட தீமை எண்ணங்கள் தான் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கான என்னோட கீ, அதனால தான் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட, உன் எண்ணங்களை மாற்றிக்க, நல்லதாக வை அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போகிறாங்க. இது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்தி நம்மளை தவறான வழிக்கு கொண்டு போகுங்கிறது தான் இப்படி சொல்ல வராங்க. ஹீரோயின் இப்போ எங்கே இருக்காங்கன்னா அந்த விதியின் புத்தகம் ஃபஸ்ட்டு அவளை கூட்டு போச்சுல ஒரு இடத்துக்கு, இங்கே தான் எல்லாரோட தலையெழுத்தும் எழுதப்படும் அப்படின்ட்டு. இப்போ அவளுக்கு ஒரு பெண் கொடுத்து, நீ தான் இந்த புக் ரைட்டர், இனிமேல் நீ தான் மற்றவங்களோட தலையெழுத்தை எழுத போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனாவை கொடுக்குது. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த பேனாவை வாங்கி மற்றவங்க தலையெழுத்தை நான் யார், அவங்க தலையெழுத்து அவங்கவுங்க விதிப்படி நடக்கட்டும் அப்படின்ட்டு அந்த பேனாவை உடச்சி அந்த இடத்தையே அழிச்சிட்டு வந்துடுறா. அந்த இடம் அழிஞ்சதும் இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுப்பாங்கல்ல, இந்த சீனில் வந்து நிற்கிறாங்க. உடனே இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் நான் தண்டிக்கணுமாங்கிறப்ப அவன் வந்துட்டு டபுக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி, எங்கள் அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணாரு, அந்த லெக்சர் அங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது, அதை போய் நீ எடுத்தினா எங்கள் அப்பாவை லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. உடனே ஹீரோ இருந்துட்டு சாக்கா பார்த்துட்டு இருக்கான், இவளே அவங்க அப்பாவை போட்டு தராளே அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பாவை கைது பண்ணி ஜெயிலில் தள்ளிடுறாங்க. ஜெயிலில் தள்ளோடனே அவங்க அம்மா விட்டு திட்டுறாங்க, நீ என் மகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு திட்டிட்டு இருக்க, அவங்க அம்மா போட்டு திட்டுறாங்க. என்ன இந்த வெர்ஷன்ல அம்மா கொஞ்சம் ரொம்ப கோகாரியா இருக்காங்க அப்படின்ட்டு பக்கத்துல பார்த்தா அவ தங்கச்சி நிக்கிறா. ஒரு வழியாக அந்த புக் ரைட்டர் மாறிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ உனக்கே எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்குது. என்ன இருந்தாலும் எனக்கு நீ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண தங்கச்சிங்கிற மாதிரி, அதுக்காகலாம் ஒன்றும் நான் ஹெல்ப் பண்ணவே கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மூஞ்சி திருப்பி வச்சுட்டு நிற்கிறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனோட அஷ்டம் வந்துட்டு, நான் இங்கே இருந்துட்டு நான் வேற ஒரு போர் இடத்துக்கு போக போகிறேன், உன்னை விட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிறப்ப அவனோட வாளை வந்துட்டு அவளுக்கு கிஃப்டாக கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. இளவரசர் வழக்கம் போல பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு போலியான காதல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு அவள் போயிட்டு இருக்கா. மறுபடியும் நான் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இனிமேல் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் பூ தூக்கி போட்டு போனோடனே அப்பதான் புரியுது அது உண்மையான லவ் அப்படின்ட்டு. நாளைக்கு இவர் சுத்திக்கிட்டு இருந்தாரு, இப்போ இவர் சுத்த போறா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு
கடைசியில் லவ் டுடே கதை மாதிரி ஆக்கிட்டீங்களே, அதாவது விஜய் படம் நடித்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அந்த ஜெயில் கைதி ஒருத்தர் இறந்தார்ல, அவர் அங்கே உயிரோட இருக்காரு. அவரு பாஸ்டில் கொடுத்துருப்பார்ல ஒரு செடியை கொடுத்து வளர்க்க சொல்லி, அதை இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீரோயின் அவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறா. இது அப்படியே ரிவர்ஸாக நடக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோடனே உங்ககிட்ட ஒன்று பேசணும், ஒன்று கேட்க வந்தேன். எதுக்காக வந்தீங்க? இல்லை, இங்கே ஒரு சில பேரை கைது பண்ண வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே, உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் விலகியாக இருக்கான் அவன்கிட்ட இருந்து. உடனே அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறான், நம்ம அந்த ஈரப்பள்ளத்தாக்குக்கு போகுமா மின்மினிகளை பார்க்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போதான் அப்படியே ஹீரோயின் ஷாக்காக பார்க்குறா. ஹீரோவுக்கும் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே ஓடி போய் 2 பேரும் ஹக் பண்ணுறதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக அந்த ட்ராமா முடியுது. எம்ஜிஓ அப்புறம் சொல்லியிருந்தாரு, இவ்வளோ ட்விஸ்ட்டுகளும் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குதான், இது வந்துட்டு ஹாப்பி எண்டிங்காக முடியாது இந்த ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிருச்சு. என் திமிரோ உன்னை ஆள நினைத்தது, உன்னை அடக்கவும் நினைத்தது, உன்னை என் காலடியில் விட வைக்கவும் நினைத்தது. ஆனால் என்னமோ ஏனோ தெரியவில்லை, உன் காதலால் நான் வீழ்த்தப்பட்டேன். உன்னை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றும் பொழுதும் என் சுயநலத்துக்காக என்று நினைத்தேன். ஆனால் உன் மீது நான் கொண்ட காதலால் என்பது நீ என்னை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறமே புரிந்தது. எத்தனை முறை திருத்தி எழுதினாலும் மாறாமல் இருப்பது நீ என் மீது வைத்த காதல் மட்டுமே. இது ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப்ல தான் சொல்லியிருக்கேன், கவிதையாக சொல்லலாம் தான் நினச்சேன். ஆனால் இதை ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உண்மையிலேயே அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத.